ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட். நம்ம ஒரு ஸ்டைலிஷ் டாப்பை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஓப்பன் டைப்பில் அங்க்ரஹா டைப்பில் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஜீனுக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இப்போ இதுக்காக நான் 1.5 மீட்டர் பிரிண்டட் காட்டன் ஃப்ளோரல் டிசைன் காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா 12 இயர் கேர்ளுக்கான மெஷர்மெண்ட்டில் நான் கட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதனுடைய டாப் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். துணியை நாளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய டாப்னுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். துணியை நாளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இதனுடைய அந்த மேல் பக்கத்தில் டோட்டலாக நம்ம ஹாஃப் ஷோல்டர் மெஷர்மெண்ட் 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். டோட்டல் ஷோல்டர் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சஸ். நான் அதில் பாதி 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்தினுடைய அகலம் நெக் வித் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ். அப்புறமா ஷோல்டர் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ அதிலிருந்து ஆம்கோலுடைய ஹைட்டு 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இப்போது அடுத்து நம்ம செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணலாம். செஸ்ட் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். 1.5 இன்ச்சஸ் சீமிங்க்கு, இதனுடைய இந்த கீழே இருக்கிற போர்ஷனில் 7.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணி சீமிங்க்கு 1.5 இன்ச் விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம லைன் போட்டுக்கலாம். ஆம்கோல் ஷேப் வரைஞ்சிக்கலாம். இப்போது இந்த நெக் லைன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வி ஷேப் வர மாதிரி 6 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இது லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அந்த வி ஷேப் வர மாதிரி 6 இன்ச்சுக்கு நான் க்ராஸாக மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போது இதனுடைய நெக்லைன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த வி நெக் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோலில் உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸை இந்த மாதிரி நெக்லைன் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நம்ம அதனுடைய ஆம்கோல் லைன் உள்பக்கமாக 1/2 இன்ச்சு கட் பண்ணிடலாம். இப்போது நம்ம இந்த பீஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதனுடைய சைடில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். சைட்லேருந்து உள்பக்கமாக 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன்லேருந்து மேலே 2 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? சைட்லேருந்து 3 இன்ச்சஸ் உள்பக்கமாக மார்க் பண்ணி அதிலிருந்து மேல் பக்கமாக ஹைட்டு 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கினுடைய அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம மார்க் பண்ண அந்த லைனுக்கு பாருங்கள், அந்த மார்க்கிங்க்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்.
அந்த நெக்கினுடைய சென்டர் லைன்லேருந்து நம்ம வந்து இந்த சைடுக்கு இந்த மாதிரி லைன் போட்டிருக்கோம். இப்போது இந்த லைன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதனுடைய இந்த டாப் போர்ஷனுக்கான ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இதனுடைய பேக் சைடு வந்துட்டு கட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துணி வந்து நான் டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து அது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதனுடைய நெக் வித் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதனுடைய ஷோல்டர் லைன் வந்துட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பேக் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2.5 inches வந்து நெக்கினுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ரவுண்ட் நெக் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இதையும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது டாப் போர்ஷன் நம்ம கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஸ்கர்ட் போர்ஷனுக்கு கட் பண்ணலாம். இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 17 inches எடுத்திருக்கேன். 16 inches ஹைட்டு, 1 inch வந்து சீமிங்க்கு. இதனுடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா துணியை டபுளாக ஃபோல்ட் பண்ணி 35 இருக்குது. டோட்டலாக 70 inches வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. பாருங்கள், இந்த மாதிரி துணி வந்து நம்ம ரெண்டாக வந்து கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டோட்டலாக 70 inches வந்து நான் எடுத்திருக்கேன் இதனுடைய வித்து. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ்னுடைய அகலம் 8.5 inches. இதனுடைய ஹைட் பார்த்திங்கன்னா 7.5 inches. இப்போது அதனுடைய ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஸ்லீவ்னுடைய ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் 5 inches. இப்போது மேலேருந்து 2.5 inchesக்கு. இப்போது இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி 1.5 inchesல கிராஸ் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த வி நெக் லைனில் இந்த மாதிரி இதனுடைய மேல் பக்கத்தில் வச்சு ஓரமாக தையல் போட்டுகிட்டே வரலாம் அந்த வி ஷேப்க்கு. ஓகே, தைச்சிட்டோம். இப்போ நாச்சஸ் போட்டுட்டோம். இதை வந்து திருப்பி உள்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம அது ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ உள்பக்கமாக இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ தையல் போட்டுகிட்டே வரேன். ஓகே, இப்போது நம்ம இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். வி நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அதனுடைய மேலே வைக்கிற அந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா, இன்னொரு பீஸ் ஃப்ரண்ட்டில் வைக்கிற இன்னொரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நெக் லைனில் க்ராஸாக இருக்குது இல்லையா, அந்த லைனில் நம்ம இந்த க்ராஸ் பீஸ் வச்சு தையல் போட்டுகிட்டே வரலாம். கீழே இந்த வளைவான இடத்துல கூட நம்ம வந்து துணியை லைட்டாக வளைச்சி தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வளைச்சிட்டு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நாச் போட்டுக்கலாம். நாச் போட்டுட்டு இதை உள்பக்கமாக திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு தையல் போடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா 2 பீஸும் நெக்லைன் ரெடி பண்ணிட்டோம்.
அதே மாதிரி நம்ம பேக் சைடுக்கும் கிராஸ் பீஸ் வச்சு நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாச்சஸ் போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பேக் சைடு ரெடி பண்ணிட்டோம். இப்போது ஃப்ரண்ட் பீஸில் பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் பீஸ் அந்த வீனுக்கு வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பீஸில் இந்த ஒன் சைடு அந்த அங்கரகா வந்துட்டு மேலே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் நல்ல பக்கத்தில். ஓகே, இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து இதுதான் பொசிஷன். இந்த பொசிஷனில் வச்சுட்டு பாருங்கள், இப்போது பேக் சைடு பீஸை வந்து ஃப்ரண்ட் பீஸோடைய நல்ல பக்கமும் பேக் சைடு நல்ல பக்கமும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தைக்கும்போது ஷோல்டரில் ஒரு சைட் பார்த்திங்கன்னா 3 பீஸ் இருக்கும், ஒரு சைடு 2 பீஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஷோல்டர் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம். இதனுடைய ஸ்லீவில் பார்த்திங்கன்னா இதனுடைய கீழ் பக்கத்தில் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டுகிட்டே வரலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி 2 ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அந்த ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதனுடைய இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோப் வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் வித்தில் நான் வந்து லென்த்து வந்து நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி அதை திருப்பியிருக்கேன். பாருங்கள், இதை நம்ம அந்த சிங்கிள் பீஸ் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதில் ஒன்றும், அதுக்கப்புறமா சைடில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி இந்த ரோப்பை ஓகே இந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து ப்ளேஸ் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ரோப் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் சைடு வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது கூட 3 பீஸ் நமக்கு கிடைக்கும், ஒரு சைடு 2 பீஸ் இருக்கும். இப்போ சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஸ்கர்ட் போர்ஷன் நம்ம 2 பீஸாக வந்து கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதை 2ஐயும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ 2 வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய மேல் பக்கத்தில் நம்ம அந்த கேதரிங் வந்து ரஃபிள்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்காக நான் பாருங்கள், மிஷினில் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மோடு இருக்கும். அதில் 4 or 5ல் வந்து நீங்கள் வந்துட்டு மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த 1/2 inch கேப்பில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 நூல் இருக்கும். அதில் பாபின்லேருந்து வர அந்த நூல் வந்து நம்ம இழுத்தோன்னா இந்த மாதிரி நமக்கு கேதரிங்ஸ் வந்து கிடைக்கும். அதை இழுத்துட்டே நம்ம இந்த மாதிரி கேதரிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து நம்ம எப்படி டாப் போர்ஷனோட ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த டாப் போர்ஷனுடைய ஃப்ரண்ட்டில் அந்த நெக்லைனுடைய அந்த சென்டரில் நான் வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். அந்த சென்டர்லேருந்து நம்ம வந்து
இந்த ஸ்கர்ட்டை வந்துட்டு அட்டாச் பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், இந்த சென்டரில், அதாவது ஃப்ரண்ட் நெக்லைனுடைய அந்த சென்டரில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ரா எட்ஜஸ் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு சுற்றி தையல் போட்டுகிட்டே வரேன். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ரண்ட் பீஸ் டாப் போர்ஷனுடைய அந்த ஃப்ரண்ட் சைடில் ஃப்ரண்ட் நெக் இருக்கு இல்லைங்களா, அந்த நெக்கினுடைய சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்கர்ட் போர்ஷன் வந்துட்டு அட்டாச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி நம்ம சுற்றி வரோம். சுற்றி வரும்பொழுது நமக்கு பார்த்திங்கன்னா அந்த அங்கிரகா வந்து டாப் போர்ஷனில் வந்துட்டு நம்ம அங்கிரகா டைப் வந்து ஒன் சைட் பீஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த ஃப்ரண்ட் பீஸில் பாதியிலேருந்து அதுக்கப்புறம் பேக் சைட்லேருந்து அப்படியே வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த அங்கிரகா அந்த மெட்டீரியல் வரைக்கும் வந்துட்டு நமக்கு இந்த ஸ்கர்ட் போர்ஷன் வரும். ஓகேங்களா, பாருங்கள், கரெக்டாக வந்துட்டு நமக்கு அந்த ஸ்கர்ட் போர்ஷன் வந்திருக்கு. இப்போ அதனுடைய சைடில் ஆல்ரெடி நம்ம மேலே வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதை கீழேருந்து மேலே வந்துட்டு இந்த ரா எட்ஜஸ்லாம் ஃபினிஷ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போது இந்த டாப் போர்ஷனுடைய மீதம் அந்த ஸ்கர்ட் போர்ஷன் ஜாயின் பண்ணாத அந்த இடத்தையும் ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம தையல் போட்டுக்கலாம். அதாவது ஸ்கர்ட் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ணாமல் பாதி அளவு இருக்கு இல்லைங்களா, அதையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுட்டு இந்த டாப்னுடைய இந்த பாட்டம் ரவுண்டு இருக்கு இல்லைங்களா, அதையும் டபுள் ஃபோல்ட் பண்ணி சின்னதாக டபுள் ஃபோல்ட் பண்ணி தையல் போட்டுகிட்டே வரலாம். சுற்றி வந்து தையல் போட்டுக்கலாம். அங்கிரகா டாப் நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.